கிரீட்டிங்ஸ். இன் திஸ் டிவோஷன் நம்ம எதை பார்க்க போறோம்னா, கலாத்தியர்கள்லேருந்தும் பார்க்க போறோம், எரேமியாலேருந்தும் பார்க்க போறோம். கலாத்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து கலாத்தியர் மக்கள்கிட்ட பேசுறாரு. அதில் வந்து நம்ம 3வது வசனத்தை பார்ப்போம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறாரு, இவ்வளோ புத்தியினரா நீங்க? ஆரம்பிச்சது வந்து ஆவியில, ஆனா நீங்க மாம்சத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறாரு. இதை தான் வந்து நம்ம எரேமியாலையும் பார்க்குறோம். கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட வந்து போராடுறாரு. முன்ன பின்ன கர்த்தர் போறாரு. இஸ்ரவேல் ஜனம் வந்து விக்கிரக ஆராதனையை வந்து பிரதானமாக்கி கர்த்தருடைய மகிமைக்கு விரோதமாக போய் கர்த்தருக்கு விரோதமா எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி போறாரு. கர்த்தர் நோக்கி இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து கர்த்தர் வந்து அவங்க இடத்துல வைக்கிறாரு. நம்ம எரேமியா புஸ்தகத்துல பார்க்கலாம். எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறார்கள், என்னிடத்தில் என்ன அநீதியை கண்டார்கள். என்னை விட்டு தூரமா போய் மாயையை பின்பற்றி அப்படி என்கிட்ட என்னதான் வந்து அவங்க துக்கத்தை கண்டாங்கன்னு கர்த்தர் கேட்கிறாரு. நான் அப்படி அந்த இடத்துல என்னதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் கேட்கிறாரு. ஏன்னா கர்த்தரை விட்டு அவங்க விலகி போய் ஒரு ஒரு மாயையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. இந்த கேள்வி கர்த்தர் கேட்கிறாரு. இன்னொரு கேள்வி என்ன கர்த்தர் கேட்கிறாருன்னா, 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலினுடைய மகிமையா இருக்கும் பொழுது ஒரு வீணான ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து கர்த்தருடைய மகிமைக்கு அவங்க மாத்துறாங்க. இதை வந்து ஒரு புறஜாதியான தேசம், தேவர்கள் அல்லாத தேவர்களை கூட புறஜாதியான தேசம் மாத்துறதில்ல. ஆனா என் ஜனம் வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல கேட்ட மாதிரி, நீங்க முட்டாள்கள், இவ்வளவு முட்டாள்களா இருக்கிறீர்களா? மாம்சத்துல நீங்க முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆவியில ஆரம்பிச்சுட்டு. இந்த இடத்துல கர்த்தர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. 2 விஷயம் கேட்கிறாரு கர்த்தர் இந்த இடத்துல. 13வது அதிகாரம் வசனம் படிக்கிறோம். 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமையை செய்கிறார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றுகிற எண்ணெய் விட்டார்கள். தண்ணீர் தங்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜீவ தண்ணீர் கொடுக்குற எண்ணெய் விட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வெடிப்பு இருக்கிற ஒரு தொட்டியை தேடி போறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம மாம்சத்துல நடக்கும் பொழுது ஒரு வெடிப்புள்ள அந்த ஒரு தொட்டியை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமே தவிர கர்த்தருடைய ஜீவ தண்ணீரை நோக்கி நம்ம போல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஆவியில நடக்க சொல்றார். ஆவியில நடக்கும்போது நம்ம ஜீவனுள்ள பிதாவினிடத்துல, ஜீவனுள்ள தேவனிடத்துல இருந்து நம்ம அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஆவியில நடக்கும் பொழுது கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, மாம்சத்துல நடக்கும்போது ஒரு வெடிப்புள்ள அந்த தொட்டியை நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால அதோட கர்த்தருடைய வருத்தம் என்னன்னா, இவ்வளவு மதியினர்களா இருக்கிறீர்களா? ஜீவனுள்ள என்னிடத்துல நீங்க வராம வெடிப்புள்ள அந்த தொட்டியை நோக்கி போறீங்களே அப்படின்னு. இந்த நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தினசரி கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் மாம்சத்துல நடக்க போறேன்னா, வெடிப்புள்ள அந்த தொட்டியை நோக்கி நான் போறேன்னா, இல்ல ஜீவனுள்ள தேவனிடத்துல இருந்து ஜீவ தண்ணீரை பெற்று நான் ஆவியின் மூலமா நான் நடக்கிறேன்னா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். ஆமென்.